விவசாயிகள் புதிய வழியில் வருமானம் ஈட்டுவதற்கு வேளாண் சுற்றுலா வழிகாட்டியாக திகழ்கிறது. அதனை நடைமுறைப்படுத்தவும் தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. பின்னணி குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. உலகளவில் கணிக்கவே முடியாத அளவுக்கு காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் மோசமாகி வருகின்றன. அசூர வேகத்தில் அழிக்கப்படும் இயற்கை வளங்கள் ஒரு கட்டத்தில் இல்லாமல் போனால் என்ன செய்யும் இந்த மனித இனம்? இயற்கையை போலியாக நேசித்து அதனை அழிக்கும் கூட்டத்திற்கு மத்தியில் இயற்கையை உண்மையாக காதலிக்கும் கூட்டத்திற்காக வேளாண் சுற்றுலா தலங்கள் ஆங்காங்கே முளைக்க தொடங்கியுள்ளன. பல்லுயிர்களுக்கு நஞ்சில்லா உணவளித்து அவைகளுக்கு வாழ்விடமாக அமைத்து இயற்கையோடு வாழும் ஒரு சூழலை உருவாக்குவதுதான் வேளாண் சுற்றுலாவின் நோக்கம். இதற்காக இயங்கி வரும் தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பின் சார்பாக வேளாண் சுற்றுலா அறிமுக கூட்டம் வேலூர் மாவட்டம் காளம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அறிவு தோட்டத்தில் நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் இறையழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விவசாயம் பற்றி எதிர்வரும் தலைமுறையினர் தெரிந்து கொள்வதற்கு வேளாண் சுற்றுலா ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும் என்கிறார் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி. இது ஒரு நல்ல முயற்சி. நம்முடைய விவசாயிகளுக்கு அவர்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கும் அதை போல விவசாயம் பற்றி எதிர்வரும் தலைமுறைகள் தெரிந்து கொள்வதற்கும் இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும். நாங்கள் விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் இந்த ஐயா அவர்களை எல்லாம் பேச சொல்லி இப்படி ஒரு வேளாண் சுற்றுலா இப்படி ஒரு நல்ல முயற்சிகள் எல்லாம் பிற மாவட்டங்கள் செய்து கொண்டு இருப்பதை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக செய்கிறோம். அதை போல பிரஸ் ரிலீஸும் கொடுக்கிறோம். 1,00,000 வேளாண் சுற்றுலா தலங்களை உருவாக்க திட்டமிட்டிருக்கும் தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பு அதன் மூலம் 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். அவையும் இயற்கையை சிதைக்காத வேலை வாய்ப்பு என்கிறார் வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பின் தலைவர் இறையழகன். சாலை ஓரங்களில் உணவு தரும், பழம் தரும், காய்கள் தரும் மரங்களை நட்டு வைத்தால் எதிர்கால நம்மளுடைய சந்ததிகள் ஓரளவு தாக்கு பிடிப்பதற்கு எளிதாக இருக்கும். இதை தான் இந்த நேரத்தில் வற்புறுத்த விரும்புகிறேன். வேளாண் சுற்றுலா இப்போ உலகம் முழுதும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. உலக அளவில் இத்தாலி முன்னிலையில் இருக்குது. அவங்க ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னே அவர்களுடைய உழவர்களுக்கு வேளாண் சுற்றுலாவினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இன்று இத்தாலியில் ஒரு 50,000 வேளாண் சுற்றுலா நடுவுங்கள், 50,000 உழவர்கள் இந்த வேளாண் சுற்றுலாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த வேளாண் சுற்றுலா நம்ம மலைப்பிரதேசம் மற்ற இடத்துல போயிட்டு நம்ம சூழலை சிதைத்து உல்லாசம் அனுபவிக்கிறத விட இந்த இயற்கை சூழலில் நம்ம இது மாதிரி பச்சை நடுப்புற இந்த வேளாண்மையை கற்றுக்கொள்வது, சில ஏந்துகளை சில இதில் குளிக்க பம்ப் செட்டு குளிகள், மாட்டு வண்டியில் பயணம் பண்ணுறது, குதிரை வண்டியில் பயணம் பண்ணுறது, டிராக்டரில் பயணம் பண்ணுறது, இது மாதிரி மண் குளியல் பண்ணுறது, பம்ப் செட்டு குளியல் பண்ணுறது, இது மாதிரி எல்லாம் இது மாதிரியான அம்சங்கள் நிறைந்தது தான் வேளாண் சுற்றுலா. இதை நம்ம பண்ண சொல்ல இந்த பண்ணையை தேடி வரவங்க இது மாதிரி பண்ணையை நம்மளும் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எண்ணம் வரும். வரவங்களுக்கு நம்ம தோட்டத்தில் விளையிற விளைபொருட்களை நல்ல விலைக்கு, அவர்களுக்கு கட்டுப்படியான விலைக்கு விற்பதற்கும் ஒரு வாய்ப்பு. இதை ஏன் தெரியல, இந்தியாவில் மகாராஷ்டிரம் ஏற்கனவே ஒரு 20 ஆண்டுக்கு முன்னே அவங்க மகாராஷ்டிரா வேளாண் சுற்றுலா வளர்ச்சி கழகம்னு ஒரு துறையை அமைச்சிருக்கிறாங்க. இப்போ தான் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு கொண்டு போயிருக்கோம். அவங்க இப்போ அதை பற்றி ஆய்ந்துன்னு இருக்காங்க. வேகமாக முடிவெடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு வேளாண் சுற்றுலாவை பற்றி. எங்களுடைய கணிப்புப்படி தமிழ்நாட்டில் 1,00,000 பண்ணைகளை இந்த வேளாண் சுற்றுலாவுக்காக மாற்ற முடியும். இன்னும் ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுகளில் ஒரு 10 லட்சம் பேருக்கு எளிதான எந்த இயற்கையும் சிதைக்காத வேலை வாய்ப்பை நம்மளால் உருவாக்க முடியும். இதை தமிழ்நாடு அரசு வேகமாக அவசரகதியாக இதை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். வேளாண் சுற்றுலாவை விவசாயிகள் மத்தியில் கொண்டு சேர்க்க வழிகாட்டுதல்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் வேளாண் துறை செயலாளர் அபூர்வா. சுற்றுலாவை தான் அதான் சொன்னேன். நான் இங்கே இந்த கார்த்தால் அந்த பேம்ப்ளெட் பார்த்த உடனே இதற்கான கைட்லைன்ஸை ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். விரைவில் அதற்கான ஒரு கொள்கையை அரசு வெளியிடும். இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற இயற்கை வேளாண் முக்கியம்.
அந்த இயற்கை வேளாண் மீது விழிப்புணர்வு ஏற்படுத்த வேளாண் சுற்றுலா நிச்சயம் உதவும் என்கிறார் பெண்மணி ஒருவர். மக்களுக்கு வந்து வேளாண்மையில பத்தின ஒரு விழிப்புணர்வுக்காகவே அதுவும் நம்மளோட அரசாங்கம் முன்னெடுத்து இதை பண்ணும்போது மக்களோட பார்வை வந்து ரொம்ப ஈஸியா வந்து வேளாண்மை மேல வந்து விழும். வேளாண்மைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுலயும் நாங்க வந்து இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து இப்போ நம்மளோட இந்த தமிழ்நாடு சுற்றுலா அமைப்பு சார்பா விவசாயிகளை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சில அறிவுரைகள் கொடுக்கும்போது சில வழிநடத்துதல் இருக்குது நமக்கு. அதுல எதை மாதிரியான நம்ம பண்ணை அமைப்பை வச்சுக்கலாம். இடையில வந்து நமக்கு ரசாயன கலப்பு உரங்கள் நமக்கு வந்ததுனால தான் நமக்கு ரொம்ப ஈஸியா ஆயிருச்சு. ரசாயன கலப்பு நடத்தும் போது நமக்கு ஈஸியா இருக்குதுங்கிறத போக 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 நம்மளோட மண் வந்து மலடாயிருச்சு அப்படிங்கிறது ஒரு புரிதல் இல்லாம போச்சு. எல்லாமே ஒரு தொடர்ச்சி தான். மண் மலடாச்சு, மண் மலடானதுனால பெண்கள் மலடானோம், குழந்தைகள் இல்லாம போச்சு. அதுக்கான குழந்தை பேரு மருத்துவம்னு உருவாச்சு நிறைய பிரச்சனைகள் உருவாயிட்டே இருக்கு. நம்ம திரும்பவும் இல்ல நம்ம மண்ணை மலடாக்க கூடாது, அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு இயற்கை வேளாண்மை முக்கியமா இருக்கு. அதுலயும் இந்த விவசாயிகளை கூட்டிட்டு வந்து நம்ம இந்த சுற்றுலா காமிக்கும் போது அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்படுது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ண கத்துக்கிறாங்க. இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வேளாண்மையில வந்து நம்ம எப்படி தற்சார்பு வாழ்வியல் பண்ணை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு. தற்சார்பு வாழ்வியல் பண்ணை அப்படிங்கிறது எனக்கான தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன், நான் உற்பத்தி பண்ணி நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன், எனக்கு மீதமானதை நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷன் உயிர் வாழறதுக்கு தேவையானது உணவு, உடை, இருப்பிடம், அது நம்ம இடத்துல நானே என்னால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் நாங்கள், ஒரு மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்து அமைச்சிருக்கிறோம். இந்த வியாபார உலகத்தில் விவசாயிகள் உழைப்பை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. கூடுதலாக வருமானம் கிடைப்பதற்காக ஓர் வழிமுறைதான் இந்த வேளாண் சுற்றுலா என்கிறார் அறிவு தோட்டத்தின் உரிமையாளர் செந்தமிழ் செல்வன். இந்த வியாபார உலகத்தில் வாழ்க்கையை நடத்த முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் விவசாயிகளுக்கு கூடுதலாக வருமானம் கிடைப்பதற்கான ஒரு வழிமுறையாக இந்த வேளாண் சுற்றுலா இதை அறிமுகப்படுத்துகிறோம். இதுக்காக தமிழ்நாடு அளவில் தமிழ்நாடு வேளாண் கூட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. அதில் என்ன செய்ய போகிறோம், விவசாயிகளை அதில் எப்படி இணைத்து கொள்ள முடியும், எப்படி அதன் மூலம் வருமானம் ஈட்ட முடியுன்றதுக்கான ஒரு அறிமுக கூட்டமாக இன்னைக்கு அறிவு தோட்டத்தில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இன்றைக்கு எல்லா தொழில்களுக்கும் எல்லா வகையான மாற்றமும் வந்துவிட்டது. வேளாண் மட்டுமே ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், மரபணு விதைகளால் செலவு அதிகரித்து அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வேளாண் சுற்றுலா விவசாயிகளையும் வேளாண்மையையும் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் என தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் பிரீத்குமார் மற்றும் ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.